சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு நீங்க வந்த? இது ஹாஸ்பிடல், யார் வேணாலும் வரலாம் போலாம். அது எனக்கும் தெரியும். ஆனா உனக்கு இங்க என்ன வேலை? என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? ஃபாலோ பண்றனா? நானா? அதுவும் உன்ன போய் நான் ஃபாலோ பண்ற அளவுக்கு நீ ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஆமா, உன்னை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? அது எப்படி உனக்கு ஏன் மேல இப்படி ஒரு டவுட் வந்துச்சு? எனக்கு உன் மேல லைட்டா டவுட் இருந்துச்சு. ஆனா இவ்ளோ நேரம் நீ ஃப்ளோவா சொன்ன பாரு, அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. என்ன பத்தி நீ வேதநாயகி கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க? சொல்லு. ஏன் பேந்த பேந்த முடிக்கிற? நான் நார்மலா பாக்குறதே அப்படிதான். நீ எப்படி வேணாலும் பாத்துக்க. ஆனா என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க? நான் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ண போறேன்? போய் சொல்லாத. நீ பயந்து பேசுறதுலயே தெளிவா தெரியுது. நீதான் வேதநாயகி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு. வேதநாயகியா? ஓ, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து உன்னை வச்சு செஞ்சுட்டு போனாங்களே அவங்களா? அவங்களையே நான் அன்னைக்குதான் முதல் தடவை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. ஏய் சி, வாய் மூடு. அந்த வேதநாயகி கிட்ட வெல போனது மட்டும் இல்லாம வார்த்தைக்கு வார்த்தை இப்படி போய் வர பேசிட்டு இருக்க. தைரியமே இல்லாத உனக்கு எதுக்கு இந்த வேலை? உனக்கு அசிங்கமா இல்லையா? ஏய் போதும், நிறுத்தடி. ஆமாடி, நான் தான் சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? விட்டா ஓவரா பேசிட்டு போற. நான் தான் வேதநாயகி கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். உன்னால என்ன பண்ணிக்க முடியுமா பண்ணிக்க போ. சி, வாய் மூடு. உன்னை தங்க வச்சு சோறு போட்ட வீட்டுக்கு எதிரா வேலை பார்த்தது மட்டும் இல்லாம ஆமா நான் தான் செஞ்சேன்னு பெருமையா வர சொல்லிட்டு இருக்க. அதுவும் சத்தம் போட்டு. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? சிதம்பரம் மாமா உன்னை ஒரு பெத்த பொண்ணு மாதிரி தானே பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவரு வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு அந்த வேதநாயகிக்கு எப்படி உன்னால சப்போர்ட் பண்ண முடியுது? உனக்கு என்னதான் பிடிக்கலன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே பிடிக்கலன்னு இப்பதான் தெரியுது. ஆமா, எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கலதான். அதுவும் உன்னை சுத்தமா பிடிக்கல. என்ன பாக்குற? இந்த ஊருக்கு வேலை தேடி வந்து 5க்கும் 10க்கும் டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தவ நீ. இந்த வீட்டுக்கு ஒரே நாள்ல மருமகளானத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இதெல்லாம் ஏன் சரி உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? வா என் கூட வா, வந்து பாரு. பாரு, உள்ள பாரு. இவ உன் தங்கச்சி ஸ்ருதி தானே? ஓ, அவள தெரியுதா உனக்கு? என்னாச்சு அவளுக்கு? என்னாச்சுன்னு கேக்குறத விட ஏன் இப்படி ஆச்சுன்னு கேளு. புரியல சொல்ற. இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கியே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைய அவ வாழ வேண்டியது. இவளுக்குதான் நான் ராம கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி இவ கட்டிக்க வேண்டிய ராம நீ கட்டிக்கிட்ட. அதுக்காக தண்ணியே அழிச்சுக்க முயற்சி பண்ணி இப்போ இந்த நிலைமையில இருக்கா. இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன்ன சும்மா விட சொல்றியா? ஏய், உனக்கு என்ன பத்தியும் ராம பத்தியும் சுத்தமா தெரியாது. நாங்க ஏற்கனவே சென்னையில ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க தான். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். அது எப்படி? அன்னைக்கு தாலி கட்டுற வரைக்கும் நீ நிச்சயம் இல்லாம தானே இருந்த. அது எப்படி கரெக்டா சிதம்பரம் சார் உன்னை ராமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு? அஞ்சலி, அதெல்லாம் தற்செயலா நடந்த விஷயம். தற்செயலா ராமுக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா விட்டுருப்பியா நீ? அப்படி ஒண்ணு நடந்திருந்தா சத்தியமா நான் இந்த ஊரை விட்டே போயிருப்பேன். ஏய் சும்மா நடிக்காதடி. நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணிதான் பண்ணனு எனக்கு நல்லாவே தெரியும். ராம் உனக்கே கிடைக்கணும்னு சிம்பதியை கிரியேட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணவதானே நீ? இல்ல அஞ்சலி, நீ ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டல. அதனால உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் சொல்லலாம். இனிமே உனக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
ஆனா இந்த நிலைமையில இருக்க என் தங்கச்சிக்கு காரணம் யாரு? என் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தாண்டி. அதனால அந்த வேதநாயகியோட நான் சேர்ந்துட்டேன். சரி, என்ன அழிக்கணும்னா நீ என்ன மட்டும் தானே டார்கெட் பண்ணணும். பாட்டி என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த எதுக்காக வேதநாயகி கிட்ட சொன்ன? நீ எது செஞ்சாலும் அது எனக்கு பிடிக்காது. அதனாலதான் எல்லாத்தையும் சொன்ன, இனிமேலும் சொல்லுவேன். ஏய், அஞ்சலி, உன் தங்கச்சிக்கு இப்படி ஆனதுல எனக்கு வருத்தம் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நீ செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. இதனால நம்ம குடும்பம் தான் ரொம்ப பெருசா பாதிக்கப்படும். நம்ம குடும்பமா? ஏன் தங்கச்சிய ராமுக்கு கல்யாணம் பண்ணிருந்தா அது ஏன் குடும்பம்னு நான் சொல்லிருப்பேன். அது இப்ப உன் குடும்பம்டி. அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் ஏன் நீ அந்த வீட்ல இருக்க? அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதானே? ஓ, உனக்கு இடைஞ்சலா இருக்க என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா ராம் கூட இன்னும் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? என் தங்கச்சிய இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்கு நீ பதில் சொல்லிதாண்டி ஆகணும். நான் உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். அது இனிமே உன்னால முடியாது அஞ்சலி. ஏன் என்னை பத்தி சிதம்பரம் சார் கிட்ட சொல்ல போறியா? சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொன்னா அவர் இதை நம்பிடுவாரா? நீ ஒருவேளை அப்படி சொன்னா நான் அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீயும் வேதநாயகம் தான் கூட்டு சேர்ந்து இது எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னு கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. சிதம்பரம் சார் உன்னை நம்புறதை விட இப்போ என்னதான் நம்புவாரு. அது மட்டும் இல்லாம நான் சொன்னா வேதநாயகியே வந்து நீயும் அவளும் கூட்டுதான்னு அவளே சாட்சி சொல்லுவா. மீனா, நீ ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர், நான் ஒரு அட்வொகேட். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. போடி. ஏன் சுகன்யா, ஏதோ செக்கப்னு சொன்னீங்க, எதுக்கு இப்படி பெட்ல படுக்க வச்சிருக்கீங்க? சித்தி, இங்கெல்லாம் இப்படிதான் டெஸ்ட் எடுப்பாங்க, பேசாம படுங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா தப்பா தெரியுதுமா. டாக்டர் வாங்க. சுகன்யா, நான் சொன்னேன்ல, இவர்தான் நியூரோ டாக்டர் கங்காதரன், ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். இவங்க என் வைஃப், அவங்க டாக்டர். அப்படியா? இவங்க என்னுடைய அத்தை. ஓ. இவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். டாக்டர், நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆ, 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 ஆ. அதான் நான் பாத்துக்கிறேன். சரி. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஒண்ணும் இல்ல சித்தி.